திஸ் இஸ் நித்யா. வெல்கம் பேக் டு பைபிள் வித் நித்யாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய டியூஸ்டே ரொட்டீன் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எழும்பின உடனே ஆசீர்வாத சேனல் தான். ஏன்னா குடும்ப ஆசீர்வாதம் வந்துட்டு நான் மண்டே பார்ப்பேன். ஆனால் மண்டே ஸ்கிப் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக டியூஸ்டே அதை பார்த்துருவேன். ஏன்னா மண்டே வந்து கொஞ்சம் எழும்ப லேட் ஆகும், ஆனால் தப்பு தான். ஸோ அது டியூஸ்டே பார்த்துருவேன். ஸோ நெக்ஸ்ட் எங்கே போகணுன்னா கிச்சனுக்கு தான். கிச்சன் ஒர்க்கெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். ஸோ நைட்டு எல்லா வேலையும் முடிச்சு வச்சுக்கிட்டு தான் கிச்சனுக்கு வர்றது. எவ்வளோ கஷ்டம் சோகம் எப்படி இருந்தாலுமே நம்ம கிச்சன் வேலை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறது தான் ஒரு பொண்ணோட தலையில் எழுதி வச்சுருப்பாங்க போல். அது ஒர்க்கிங் உமனாக இருந்தால் கூட அவங்க கண்டிப்பாக கிச்சன் வேலையில் ஏதாவது டீயாவது போட்டு குடிக்காமல் இருக்க முடியாது. அதனால கிச்சனுக்கு வந்தாச்சு. ஷாலோ வந்து என்கிட்ட தான் எப்போவுமே இருப்பான். ஸோ அதான் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சதுனால அத்தை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா ஆனியனு அதுக்கப்புறமா கார்லிக் எல்லாமே நான் வந்து அதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். எல்லாமே பீல் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதான் அதை எடுத்து மெயினாக அது தானே நமக்கு தேவை அப்படின்னு அதை எடுத்தாச்சு. இன்றைக்கி நான் வந்து என்ன இது யோசித்தேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி குக்கும்பர் இருக்குது, அதை வச்சு கறி பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன். வெள்ளரிக்காய் வச்சு கறியே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக எங்கள் இதிலெல்லாம் நாங்கள் பண்ண தான் செய்கிறோம். ஏன்னா எங்கள் கன்னியாகுமரி சைட்லலாம் வெள்ளரிக்காய் கறியெல்லாம் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். ஸோ வெள்ளரிக்காயெல்லாம் கறி பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு பாகற்காயில் நான் அன்றைக்கி துவரம் வச்சுருந்தேன். ஸோ அதையும் பண்ணலான்னு நினச்சேன். அதுக்கப்புறமா பிரண்டை துவையல் பண்ணலான்னு நினச்சேன். அதுக்கு இடையில என்ன பண்ணுறது, என் ஹஸ்பண்ட் ஜூஸ் கேட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜூஸ் மார்னிங்கே கொடுப்பாங்க, ஸோ குடிப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து கிரேப் ஜூஸ் வந்து இது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இன்றைக்கி தான் அதை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிடலாமே அப்படின்ட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து அதுக்கப்புறமா ஜூஸ் போட்டு கொடுத்தேன். அடுத்து அத்தைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக அவங்க ஏதோ பேசிகிட்டே இருந்தாங்க. அப்படியே அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் போச்சு. நானும் இங்கேருந்து ஷாலோ முதல்ல இருந்தான், அவனை பார்த்துட்டே இருந்தேன். அவன் அங்கே என்ன பார்த்தான்னா நல்லா அழுதுருவான். அப்புறம் எனக்கு இங்கே உள்ள வேலை ஒன்றுமே ஓடாது. அதான் அதுக்கப்புறமா சரி அப்படின்னு சொல்லிட்டு வேலை அங்கே பாருங்கள், அங்கே நிற்காம பாருங்கள் அந்த பக்கம். அப்புறம் என்னுடைய வேலையெல்லாம் இனித்து சரி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஆரம்பிச்சாச்சு. அதுதான் நேற்றுக்கு தான் என்ன பண்ணாங்கன்னா அத்தை நைட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமைனாலே கண்டிப்பாக அந்த வெங்காயத்தை உரிச்சு வச்சிருவேன் ஃபுல்லாகவே. ஸோ எஸ்டர்டே தீந்துட்டு அப்போ இன்னைக்கு மார்னிங் நான் அதை வந்து ஃபீல் பண்ணுற வேலை இன்னைக்கு இருந்துச்சு. அதான் பார்த்தீங்களா தண்ணியாக கொட்டுது என் கண்ணிலேருந்து. அப்புறமா சரி நம்ம ஸ்பெஷல் சமைக்கிற வேலை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். சந்தோஷங்கிறது நம்மளுக்கு உண்மையாகவே ஸ்கூல் படிக்கும்போது தான். ஏன்னா எந்த கஷ்டமும் கிடையாது, படிக்க மட்டும்தான் செய்யணும். ஆனால் அதையே நம்ம ஒரு கஷ்டம்னு நினச்சிட்டு எப்படா ஸ்கூல்லேருந்து நம்ம வந்துட்டு டென்த்து கிளாஸ் போவோம், 9th 10th போவோம் அப்படின்னு நினைப்போம். 9th 10th எப்படா 11th 12th ஹையருக்கு போவோம். அதுக்கப்புறம் எப்படா காலேஜ் போனால் நம்ம படிக்கவே வேண்டாமே அப்படின்னு. ஆனால் எனக்கு வந்து காலேஜுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது கடவுளே ஸ்கூலை விடைக்கும் இந்த காலேஜ் வந்து எங்களுக்கு ரொம்ப கொடுமையாக இருந்தது மாதிரி இருந்தது. ஏன்னா நிறைய படிக்கணும் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படா இந்த 4 வருஷம் அந்த காலேஜை முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு அப்பா அப்படின்ட்டு வெளியே வரவும் அதுக்கப்புறமா என்ன பார்த்தீங்களா ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் மேரேஜுக்கு அதுக்கப்புறமா இப்படி தான் நம்ம லைஃப் ரன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ தோணுது சின்ன பிள்ளையாகவே இருந்திருக்கலாம், நமக்கு எந்த ஒரு ரெஸ்பான்சிபிளும் இருக்காது அப்படின்னு தோணுதில்ல. கரெக்ட், உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இதுதாங்க பாகற்காய். அந்த பாகற்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் வேக வச்சுட்டு அப்புறமா நம்ம தாளிக்கிறது மாதிரி தான். வெங்காயம் இந்த வெங்காயம் அதுக்கப்புறமா வந்து ஆனியன் எல்லாம் போட்டு வதக்கி அப்புறமா நம்ம லைட்டாக தான் அவிச்சு வைக்கணும். அந்த அவிச்சு அந்த பாகற்காயும் போட்டு இந்த தேங்காய் மஞ்சள் அதை கொரன்னு அரைச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காவையும் அது கூட போட்டு தூவிட்டிங்கன்னா இருக்கும். கசப்பு தன்மையும் ரொம்ப இருக்காது. அதுக்கப்புறமா பிரண்டை துவையல் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ பிரண்டை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி கஞ்சி இருக்கிறதுனால பிரண்டை வந்து தொட்டு சாப்பிட்டுக்கலாம்.
அந்த பிரண்டையே வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தாளிக்க வேண்டாம், கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் சூட்டில். அதாவது இந்த நம்ம அதுக்கு முன்னாடி பாகற்காய் துவரம் வச்சோம், கடாயோட சூடு போதும், அதுலேயே நம்ம கொஞ்சம் பரட்டி எடுத்துக்கலாம். அப்போ தேங்காய், வெங்காயம், புளி, உப்பு, கொஞ்சமாக வத்தல் சேர்த்துக்கலாம். வச்சு நம்ம கொஞ்சம் குறைப்பா துவையல் கரைக்கிற மாதிரி அரைச்சிட்டா சூப்பராக இருக்கும். கஞ்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஹஸ்பண்டுக்கும் பிடிக்கும். ஆனால் கஞ்சி குடித்தா தூக்கம் வரும். ஸோ அதனால தான் ஆஃபீஸ் போகும்போது மோஸ்ட்லி நாங்கள் ரெகுலராக எடுக்க மாட்டோம். இன்னைக்கு சரி குடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு, அதனால் குடிச்சாச்சு. அதுக்கப்புறமா கிச்சன் இந்த நிலமையில தான் இருக்குது. கிச்சன் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுது. சாப்பிடும்போது தான் சின்ன வயசில் நம்ம இந்த புளி மாங்காய் அந்த சீசன்லாம் இருக்கும்போது அந்த புளியெல்லாம் எடுத்துகிட்டு போய் உரசி சாப்பிட்றது, மாங்காய்லாம் பசங்க கொண்டு வருவாங்க, அது போர்டில் போட்டு உடைப்பாங்க. உடைச்சி எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக துண்டுத ஒரு மாங்காய் பீஸ் தந்து அதை உப்பில் முக்கி சாப்பிட்றது. அதுக்கப்புறமா எங்கள் ஸ்கூலில் இது ஈந்த மரம் இல்லை, இது டேட்ஸ் இருக்குல்ல, அந்த மரம் நிற்கும். அப்போ அதை பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் பழுத்த ஒரு எல்லோ கலரில் வர ஸ்டேஜ்லேயே பறிப்பாங்க. கல் போட்டு எரிஞ்சு பறிக்கிறது. சார்லாம் வரும்போது ஒளிஞ்சுப்பாங்க, அப்புறமா எங்களுக்கெல்லாம் தருவாங்க. ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது ஸ்கூல் லைஃப் உண்மையாகவே நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு நான் நினைப்பேன். அதே மாதிரி நம்ம ஜூனியராக இருப்போம், சீனியர் அண்ணாங்கள்லாம் அப்போ எங்களுக்கு வாலிபால் தான் ரொம்ப பெரிய ஒரு கேம் அது எங்கள் ஸ்கூலில். அப்போ அந்த அண்ணாங்க தான் வாலிபால்லாம் அடிக்கும்போது இங்கேருந்து இப்போ ஒரு அண்ணாவை பிடிச்ச ஏதாவது ஒரு பொண்ணு இருப்பாங்கல்ல, அப்போ அவங்க பேரை சொல்லி, இல்லைன்னா இந்த அண்ணாவை ரொம்ப பெருசாக பேசும்போது இந்த அண்ணா அந்த இடத்துக்குள்ள அதில் அந்த வாலிபால் அந்த 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 வாலிபால் விளையாடுற இடத்துல நின்றுட்டு அப்படியே அந்த அண்ணாவுக்கு அப்படி தலைமுடியெல்லாம் அப்படியே தூக்கி விடுறது. இதெல்லாம் நம்ம சின்ன பிள்ளைல அப்படி ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் வந்தோடனே இவ்வளோ தானா அந்த மாதிரி தோணும். இதெல்லாம் நம்ம ஸ்கூல் லைஃப்ல நம்ம நல்லா அனுபவிச்சிருப்போம். அதே மாதிரி ஸ்கூல்ல நம்ம ஜூனியரா இருக்கும்போது சீனியர் அக்காங்களை பார்க்கும்போது அந்த அக்காங்கெல்லாம் எவ்வளோ அழகா இருக்காங்க, அந்த அக்காங்களை மாதிரி நம்மளும் வரணும் அப்படி இப்படின்னா, அப்புறம் நம்ம அந்த ஸ்டேஜ் வந்தோன்னா அவ்வளோதானா அப்படின்னு நினைக்கும். இதே மாதிரி யாரெல்லாம் நீங்க சின்ன வயசுல நினைச்சிருக்கீங்களோ ஸோ கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஷாலோமுக்கு ஒரு தோசை, ஏன்னா வேற ராகி சாப்பிட்றதே இல்லை, அதனால இந்த தோசையா போட்டு கொடுத்து எப்படியாவது இன்னைக்கு சாப்பிட வச்சிடணும் அப்படிங்கிறது தான் என்னோட பெரிய டார்கெட். என்னன்னா சில பேர் சொல்லுவாங்க காலேஜுக்கு போனதுக்கப்புறம் அந்த சீனியர் போல இருக்கணும், இந்த சீனியர் போல அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் எனக்கு அந்த தாட்டே இருக்காது. ஏன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும்போதே அந்த சீனியர் நம்ம அதை விடைக்கும் சின்ன வயசுலேயே நம்ம அதை விடைக்கும் இன்னும் நல்லதாக பார்த்து 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 வளர்ந்தனாலமோ என்னமோ தெரியல, அது காலேஜ் போனபோது அந்த தாட் கிடையாது. எல்லாரும் சாதா மனுஷங்க தானே அப்படிங்கக்கூடிய ஒரு தாட் எனக்கு வந்துச்சு. அதே மாதிரி எங்கள் காலேஜுக்குள்ளே நான் போகும்போது எனக்கு அது ஒரு காலேஜ் ஃபீலிங்காகவே இல்லை. மேம்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு மேம் ஃபீலிங்கே இருக்காது எனக்கு. சும்மா யாரோ ஏதோ ஒருத்தங்க பாடம் எடுக்காங்க அப்படிதான், ஒரு பயமே இருக்காது எனக்கு. ஏன்னா ஸ்கூலில் அவ்வளோ பயமாக இருக்கும் டீச்சர்ஸை பார்த்தா, மேம்ஸ் பார்த்தா. ஆனால் காலேஜ் படிக்கும்போது உண்மையாகவே பயமே இருக்காது, என்னன்னே தெரியாது. ஆனால் நம்ம சும்மா ஒரு மேம் வராங்கன்னா ஒரு ஆக்டிங் தான், அதை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். ஒரு சில பேருக்கு பயம் இருக்கலாம், ஆனால் எனக்கு கண்டிப்பாக இல்லை. அவங்க முன்னாடி பயப்படுறது மாதிரி ஒரு சின்ன ஆக்டிங் தான். நான் இப்போ தான் என்னுடைய உண்மையான என்ன மனசில் இருக்கிற எல்லா உண்மைகளையுமே நான் வெளியே சொல்கிறேன், அதை யூடியூபுக்குள்ளே வெளியே சொல்கிறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட நான் இதை ரொம்பலாம் ஷேர் பண்ணியிருப்பேனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. என்ன போல நீங்களும் ஆக்ட் தான் பண்ணீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் ஆக்டிங் தான் எனக்கு காலேஜில் போனா சுத்தமா உங்களை பார்த்தா மேம் ஃபீலிங்கே வராது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது என்ன ஞாபகம்னா டியூஷன் ஞாபகம் இருக்கு. நம்ம ஸ்கூல்ல சாருக்கு பயப்படுறோமோ இல்லையோ, டியூஷன் அக்காவுக்கு கண்டிப்பா நம்ம பயப்படுவோம். அதனாலேயே ஃப்ரைடே ஆனால் எங்களுக்கு டியூஷன் ஈவினிங் தான் லீவு. எங்கள் அம்மா காலையில் என்னை எழுப்பி விடுவாங்களா, அப்போ நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா, அம்மா அன்னைக்கு காலையில் டியூஷன் கிடையாதுமா அப்படின்னு சொல்லிடுவேன். உடனே எங்கள் அம்மா, ஏடி ஈவினிங் தானடி கிடையாது, மார்னிங் இல்லைம்மா அன்னைக்கு மார்னிங்கும் கிடையாது ஈவினிங் உண்டு அப்படின்னு சொல்லி. உடனே எங்கள் தம்பி பக்கத்தில் இருந்துட்டு, அப்பா இதுதான் நமக்கு நல்ல ஒரு சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமைதியாக படுத்துப்பான். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். டியூஸ்டேனாலே கொஞ்சம் ஒர்க் இருக்கும் எனக்கு.
ஏன்னா டியூஸ்டே வந்து நம்ம ஃபிஷ் கறி கிடையாது. டியூஸ்டேவும் ஃப்ரைடேவும் எங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் தான் நாங்க எடுப்போம். ஏன்னா எங்களுக்கு அடிக்கடி இங்க ஃபிஷ் கிடைக்கிறதுனால வெஜிடபிள்னா கண்டிப்பா நிறைய வேலை இருக்கும். இந்த வெங்காயத்தெல்லாம் உரிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். பாத்தீங்களா, கொஞ்சம் டிவி கொஞ்ச நேரம் நம்ம பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மகளே, ஆனா நான் வந்து அன்வான்டான எந்த இதுவுமே பார்க்க மாட்டேன். சின்ன வயசுல நான் பார்த்தேன்தான் நிறைய சினிமா எல்லாம் நான் நல்லா பார்ப்பேன். இதுல ஆண்டவரை நம்ம அறிஞ்சதுக்கு அப்புறமா அதெல்லாம் நம்மளை விட்டு அப்படியே போயிரும். அப்ப நான் நினைப்பேன், என்ன ஏசப்பா நான் இப்படி இருந்தேனா இப்படி மாறிட்டேனா அப்படிங்கும்போது கண்டிப்பா, ஏன்னா ஏசப்பா நமக்குள்ள வரும்போது கண்டிப்பா நம்ம அதெல்லாம் கடக்கிறதுக்கு ஆண்டவர் வந்துட்டு பெரிய ஒரு கிருபையை நமக்கு தருவாங்க, ஒரு பெரிய கிரேஸ் தருவாங்க. சோ நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க இருக்கலாம் இந்த நாட்கள்ல, ஐயோ நம்ம வந்து இப்படி பின்னாடி போயிட்டே இருக்கோமே, சினிமாக்கு பின்னாடி. சோ கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அந்த குற்ற உணர்ச்சி நமக்கு வரணும். ஏசப்பா நீங்க எனக்குள்ள நான் இருக்கும்போது நான் ஏன் வந்து இந்த மாதிரி போகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு இது வரும்போது நீங்க என்ன பண்ணணும்னா உடனே போய் முழங்கால் போட்டுறணும். முழங்கால் போட்டு, ஏசப்பா எனக்கு இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம், அந்த உலக ஆசைகள் எல்லாம் எடுத்து போடுங்க ஏசப்பா அப்படின்னு நம்ம ஏசப்பாட்ட கேட்கும்போது இன்னைக்கு 4 படி இப்படி ஏறினது போல இருக்கும், 3 படி சறுக்கி விழுந்துருவோம். ஏன்னா உலகம் வந்து நம்மள வந்து இழுக்கும்ல நிறைய விஷயத்துக்குள்ள. சோ நம்மளும் அந்த உலகத்துக்குள்ள என்ன பண்ணுவோம், போவோம். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் போவோம், பிடிக்காம ஆயிரும். அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஆண்டவருக்குள்ள போலாம் அப்படின்னு போகும்போது நம்ம பார்க்க கீழே இங்க இருந்து பாத்திரமா பாதியாவது நம்ம ஏறி இருப்போம், பாதி உயரமாவது நம்ம என்ன பண்ணிருப்போம், ஏறி இருப்போம். சோ நீங்களும் அத மாதிரிதான் எப்பவுமே வந்து ஆண்டவருக்குள்ளாகவே இருங்க. சில பேர் வந்து லோன்லியா இந்த நேரத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதாட்டு எனக்கு தோணுது. நிறைய லோன்லியா தனிமையா இருக்கீங்க. தனிமையா இருக்கும்போது ஐயோ நம்மள வந்து யாருமே கவனிக்க மாட்டேங்காங்களே, நம்ம கூட எல்லாரும் இருந்தவங்க இப்ப எல்லாரும் போயிட்டாங்களே அப்படின்னு. ஒரு நாள் நம்ம எல்லாருமே தனிமையா தான் இருக்கணும் இந்த உலகத்துல. ஏன்னா நிறைய விஷயங்கள் இப்ப நம்ம கூட இருக்கிறவங்க எப்பவுமே நம்ம கூட இருப்பாங்கன்னு இல்ல. சோ தனிமையை நம்ம வந்து உலகத்துல ஃபீல் பண்ணும்போது யார் நம்ம கூட இருக்காங்கன்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்காங்க. சோ நீங்க வந்து அந்த தனிமைகள் எல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுக்காதீங்க. அந்த தனிமையில நீங்க வந்து பைபிள் படிங்க. உண்மையாவே சொல்றேன், பைபிள் படிங்க. பைபிள் வந்து நம்ம கூட பேசிட்டே இருக்கிற ஒரு நல்ல நண்பன்னா அது பைபிள் தான். அதனால கண்டிப்பா பைபிள் படிங்க. இந்த சாங் வந்து ஷாலோம்க்கு நல்லா பிடிக்கும். இந்த சாங் எங்க இருந்து போட்டாலுமே அப்படியே கொஞ்ச நேரம் அதை பார்ப்பான், பார்த்து ஒரு டான்ஸ் ஆடிட்டு தான் அதுக்கப்புறம் அவனுக்குள்ள வேலை எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். நம்பிடும் யாவருக்கும் நீரரணாய் நிற்பவரே. அதே மாதிரி இப்போ கணவனை இழந்தவங்க வந்து தனிமைய ஃபீல் பண்ணுவாங்க. இதுல நான் வந்து ஒரு சாட்சி கேட்டேன். அந்த சாட்சியை நான் உங்க கூட ஷேர் பண்றேன். அதாவது ஒரு டாக்டர் ஃபேமிலி, இப்போதைக்கு அவங்க டாக்டரா இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப ஏழையா இருந்தவங்க தான். போஸ்டிங் போடுவாங்க. அப்ப நாங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். ஹாஸ்பிட்டல் போகும்போது எனக்கு வந்து மெயினா என்ன ஆசையா இருக்கும்னா, நான் அப்போ வந்து ஹிந்து பேக்ரவுண்ட் தான். அம்மா வந்து ஏசப்பா வருதுனால நான் பைபிள் படிப்பேன் அந்த மாதிரி. ஆனா ரொம்ப நான் அந்த மாதிரி தீவிரம்லாம் கிடையாது. இருந்தாலும் ஏசப்பாவை பத்தி யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா போய் எனக்கு ஆசையா இருக்கும் போய் கேட்கறதுக்கு. அப்போ ஒரு பாட்டி, நானும் இன்னொரு பொண்ணும் போய் கேட்க போனோம். அதனால அவங்க பாட்டி வந்து எங்ககிட்ட ஷேர் பண்றாங்க அவங்களோட டெஸ்டிமோனிய. என்னன்னா அவங்க வந்து சின்ன வயசுலயே கணவன், அவங்க ஹஸ்பண்ட் இல்ல, இறந்துட்டாங்க. இவங்க படிச்சது கூட இல்ல, படிக்கவும் இல்லை. அப்போ வந்து என்ன கடவுளே நான் என் பிள்ளைங்களெல்லாம் எப்படி வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு இடத்துக்கு போய் ஏசப்பாவை எப்படியோ அவங்க அறிஞ்சிருக்காங்க. அறிஞ்ச உடனே ஏசப்பாவோட அன்பு வந்து அவங்களுக்கு வந்து அதிகமா அந்த ஏசப்பாவோட அன்புல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இந்த பைபிளை நான் எப்படியாவது படிக்கணுமே அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஸோ பைபிள் படிக்கணும்னா எனக்கு எழுத வாசிக்க தெரியாது ஏசப்பா, நான் என்ன செய்வேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயுமே அவங்க அந்த கஷ்டத்தை சொல்லாம ஜீசஸ் கிட்ட மட்டும் அந்த கஷ்டத்தை சொல்லிட்டு படுத்திருக்காங்க. உண்மையா சொல்ல போனா ஜீசஸ், ஆனா இது நீங்க யாருமே சிலவங்க உலக ரீதியா இருக்கிறவங்க இந்த காலத்துல உள்ளவங்க நம்பாம இருந்தா அது உங்க இஷ்டம். நான் அவங்கள வந்துட்டு நம்புங்க அப்படின்னு நான் சொல்லல. ஆனா
இது ஆண்டவருக்குள்ள பிலீவ் பண்றவங்க கண்டிப்பா இது வந்துட்டு ஆண்டவரால சாத்தியம் ஆகும்னு அவங்களால நம்ப முடியும். அப்படின்னா ஏசப்பா வந்து கனவுல ஆ ஆ இ காங்கா சா இதெல்லாம் சொல்லி கொடுத்து இது இந்த வார்த்தை அப்படின்னு சொல்லி கொடுத்து அவங்க ஹோல் பைபிளும் ரீட் பண்ணி இப்போ அவங்களோட பையன் டாக்டரா இருக்காங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவங்கள உயர்த்திருக்காங்க. அப்போ ஒரு கணவன் இல்ல, அவங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க, யார்கிட்ட ஏசப்பா நாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க யார்கிட்ட போனாங்க? ஏசப்பாட்ட. ஏசப்பா இப்ப அவங்களுடைய பிள்ளைங்களை எந்த இடத்துல வச்சிருக்காங்க? உயர் அடைக்கலத்துல. சோ கர்த்தரை நம்புகிற ஒருவரும் ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அதுலதான் ஏசப்பா சொல்லியிருக்காங்க, என் ஜனங்கள் ஒருபோதும் கெட்டு போவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் என்ன பண்ணுங்க, ஏசப்பாவை அறிஞ்சுக்கோங்க. ஏசப்பா அந்த பைபிள்ல என்ன இருக்கு, அந்த பைபிள் என்ன பேசணும்னு சொல்லுவாங்களே, ஒருக்கா ரீட் பண்ணி பாருங்க. அந்த பைபிள் ஆதியாகமம் டு நான் என்னோட வாழ்க்கையில நான் ரியலா நான் உணர்ந்தது அப்படிதான். எல்லா கடவுளும் ஒண்ணுதான் அப்படி நான் நினைச்சிட்டு இருந்த நான் தான் எப்படி இந்த சேஞ்சஸ் வந்துச்சுன்னா, பைபிளை நான் என்னைக்கு ரீட் பண்ண ஆரம்பிச்சனோ, ஆதியாகம் டு புதிய ஏற்பாடுல வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் என்னைக்கு ரீட் பண்ண ஆரம்பிச்சனோ, இதுதான் உலகம், இதுக்காக தான் காட் வந்தாங்க, காட் இதுக்காக தான் நம்மளை படைச்சிருக்காங்க அப்படின்னு கூட எல்லா விஷயத்தையும் உணர்ந்தேன். ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா, டைமை வேஸ்ட் பண்ணாதுங்க. இந்த உலகத்துல நம்ம டைமை வேஸ்ட் பண்றதுக்காக வரல, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வந்திருக்கோம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும்னா நம்ம ஆண்டவர்கிட்ட கண்டிப்பா வந்து எனக்கு சொல்லித்தாங்க ஏசப்பா அப்படிங்கிறத கேட்கணும்னா அதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய வழியை அறியணும். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் யாருங்கிறத அறியணும். ஸோ கண்டிப்பா எல்லாரும் என்ன பண்ணுங்க, பைபிள் படிங்க. பைபிள் வந்து ஒரு பெரிய ஒரு உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் பைபிள் படிங்க. வாங்க நம்ம கொஞ்ச நேரம் பாட்டு கேட்கலாம். அதே மாதிரி காலேஜில் வந்து ஒரு மேம் உண்டு. அந்த மேம்க்கு வந்து எல்லாருமே பயப்படுவாங்க. ஏன்னா அந்த மேம் நல்லா கத்துவாங்க. ஸோ படிக்காத நல்லா பயப்படுவாங்க. ஆனால் வந்து ஓப்பனாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பயமே கிடையாது. ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க அவங்க கத்துவாங்களே, அப்படி பண்ணுவாங்களே, இப்படி பண்ணுவாங்களேன்னு. எனக்கு பயமே கிடையாது. ஆனால் வந்து அவங்க முன்னாடி நம்ம அதெல்லாம் காமிக்கக்கூடாதுல்ல, அப்படி ஒரு ஆக்ட் பண்ணிட்டு அப்படி இருந்துட வேண்டியதான். இந்த பிள்ளைங்க தான் அந்த மேம் வருவாங்கன்ட்டு கொஞ்சம் பயம் இந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க. அது அவங்க வந்து உண்மையாக பயப்படுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து உண்மையாலாம் பயப்படலை. ஏன்னா நம்ம தப்பு பண்ணாதானே பயப்படணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பேரியர் இருந்து. என்ன பேரியர்னா, இங்கிலீஷ் வந்து எனக்கு கொஞ்சம், ஏன்னா நம்ம தமிழ் மீடியம் படித்ததுனால இங்கிலீஷில் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு பயம் தான் இருக்குமே தவிர மற்றபடி படிக்கலை, இவங்க அடிப்பாங்க, அந்த இதெல்லாம் இருக்காது. ஆனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் படிச்சிருவேன். கொஞ்சமாக அது ரொம்ப நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்லாம் நான் இல்லை. ஆனால் நான் ஓரளவாவது நான் படிப்பேன் அந்த மாதிரி. அதனால எனக்கு பயம்லாம் கிடையாது. பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பார்த்தா கொஞ்சம் பயப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் என்னோட காலேஜ் லைஃபு. நெக்ஸ்ட் வந்து அப்போதான் காலேஜில் தான் நான் வந்து பைபிளை வந்து லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு எல்லாமே நம்ம வந்து இது ஓகே இவங்க தான் அப்படிங்கிறது இல்லை. அப்புறம் பைபிளுக்குள்ள நான் எப்போ உள்ள போக ஆரம்பிச்சேன்னா எனக்கு அது வந்து சுவாரஸ்யமா இருந்து ஜாலியா இருந்துச்சு. ஸோ எல்லா மனுஷங்களை பார்க்கும்போது பைபிள் வந்து எனக்கு டிஃப்ரெண்டா தெரிஞ்சிச்சு. ஏன்னா சின்ன வயசுல நம்ம அந்த கஷ்டம், அப்புறமா இவங்க யாரு, இவங்க எப்படி, அந்த மாதிரி ரொம்ப நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டதுனால பைபிளுக்குள்ள போகும்போது எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு புதுசா இருந்தது மாதிரி இருந்து, அதனால நான் அதுலயே வந்துட்டு பழகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கு என்னோட இன்னைக்கு டியூஸ்டே விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா? ஏன்னா என்னோட டியூஸ்டே ரொட்டீன் இவ்வளோதான். இதுதான் என்னோட வீக்லி டியூஸ்டே வந்து ரொட்டீன் வந்து நான் அந்த ஒர்க் பண்ணுவேன். அதுக்கப்புறமா ஈவினிங் ஷாலம் கூட்டிட்டு வந்து சரி ஒரு பனானா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு மேலே வந்தோம். அதுக்கப்புறமா அத்தையும் அந்த இடத்துல தண்ணியெல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி என்னோட இன்னைக்குள்ள விளாக் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம். ஓகே, பாய்.